நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம செயின் ரூலிருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். முதல் கொஸ்டின், ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டால் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம நேர்மாறலாம் இல்லை எதிர்மாறலாம் அப்படின்ட்டுலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கொஸ்டினை படித்ததையுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மொத்த மனிதர்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 பேர். அதை எடுத்துக்கலாம். இன்ட்டு மொத்த நாள் 90 நாளில் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 20 நாள். அப்போ 90ல் 20 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 70 வரும். டிவைடட் பை மொத்த மனிதர்கள் 300 பேர், அதில் 50 பேர் சென்று விட்டனு கொடுத்துருக்காங்க. 300ல் 50 போச்சுன்னா பேலன்ஸ் 250. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 6/5. 300ல் 25 12 வாட்டி வகுப்படும். 12 × 7 84 நாள் இந்த சம்முக்கான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 7 ஆண்கள் ஒரு வேலை 12 நாட்களில் முடிப்பர். 5 நாட்கள் வேலை செய்த பின் 2 ஆண்கள் சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை மீதமுள்ள ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த ஆண்களோட எண்ணிக்கை 7 இன்ட்டு 12 நாள் மொத்த நாள், அதில் 5 நாள் வரைக்கும் வேலை கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா 12ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் 7 டிவைடட் பை மொத்த ஆண்கள் 7 பேர். 7 பேரில் 2 பேர் போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 5 பேர். அதை டிவைட் பண்ணிட்டோன்னா இந்த சமுக்கான ஆன்சர் கிடச்சிடும். 49/5 டேஸ் அல்லது 49ல் 5 9 வாட்டி வகுப்படும். 45 பேலன்ஸ் 4 9 4/5 டேஸ் இந்த சமுக்கான ஆன்சராக கிடைக்கும்.